கரூர் அரவக்குறிச்சி அருகே சாலையோரம் நின்றிருந்த லாரியின் பின்பக்கம் கார் மோதியதில் 8 மாத கர்ப்பிணி, அவரது கணவர் உட்பட 3 உயிரிழந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவக்குமார் வழங்க கேட்கலாம். சிவக்குமார், வணக்கம். இந்த விபத்து தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். கரூர் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை இன்று காலை உசிலம்பட்டியை சேர்ந்த அரவிந்த் மற்றும் அவரது 8 மாத கர்ப்பிணி மனைவி ஜனனி ஆகியோர் தங்களது 3 வயது பெண் குழந்தையுடன் பெங்களூரிலிருந்து கரூர் நோக்கி காரில் சொந்த ஊருக்கு சென்று வருகின்றனர். காலை 6:30 மணியளவில் அரவக்குறிச்சி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஈஸ்வரத்தன் பிரிவு அருகே கார் வந்து கொண்டிருந்த பொழுது சாலையை கடப்பதற்காக பதிவு எண் இல்லாத இருசக்கர வாகனம் திடீரென சாலையை கடந்துள்ளது. இருசக்கர வாகனத்தின் மோதாமல் இருக்க காரை ஓட்டி வந்த ஓட்டுநர் வீரா இடதுபுறமாக காரை திருப்பினார். எதிர்வரமாக கார் கட்டுப்பாட்டை இழந்து கார் சாலையோரம் நின்றிருந்த அசோக்லேண்ட் லாரியின் பின்புறத்தில் அதிவேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் காரின் முன்புள் லாரியில் அடியில் சிக்கி சிதைந்தது. காரில் பயணித்த அரவிந்த் வயது 40, அவரது மனைவி ஜனனி 27 மற்றும் காரின் ஓட்டுநர் ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலே உடல் நசுங்கி பரிதாபம் உயிரிழந்தனர். உயிரிழந்த ஜனனி 8 மாத கர்ப்பிணியாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. காரில் இருந்த 3 வயது பெண் குழந்தை ரீதா மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்த பாண்டித்துறை ஆகிய இருவரும் தனியார் மற்றும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.